ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. பிரின்ஸ் திசியூஸ் அப்படின்னு ஒரு பிரின்ஸ் இருந்தாங்க. அந்த பிரின்ஸு ஏத்தென்ஸ் அப்படின்னு ஒரு கிங்டமில் இருந்தாங்க. அந்த கிங்டமில் சாப்பாடு, தண்ணி, அக்ரிகல்ச்சர் எல்லாமே இருக்கும். பக்கத்தில் ஒரு கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமில் ஒரு ஒரு பேலஸ் இருந்துச்சு. அந்த பேலஸ்க்கு பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மிருதம் மாதிரி இருந்துச்சு. அந்த மிருதம் ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலேருந்து அந்த வாலெல்லாம் அப்படியே அடிச்சிச்சு. மேலேருந்து அந்த ராஜாவும் பயந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டாங்க. அந்த மினிஸ்டர் சொன்னாங்க, அதுக்கு 9 years ஆயிடுச்சு அதுக்கு சாப்பாடு வச்சு, இந்த ஏத்தன்ஸ்லேருந்து கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு கேட்டாங்க அந்த மினிஸ்டர். அந்த ராஜா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸை கூப்பிட்டு அத்தென்ஸ்க்கு கிளம்புனாங்க. அத்தென்ஸ்லேருந்து அந்த பிரின்ஸ் திசியூஸ் ஒரு பிரின்ஸுன்னு தெரியாமல் ஷிப்பில் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க ஊருக்கு. அப்படியே இன்னும் நிறைய ஆளும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அங்கே போன உடனே அங்கே இருந்த வெல்கம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே போனாங்க. அந்த பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே போனாங்க. அது ஒரு பெரிய லிஃப்டாக இருக்கும். அங்கே இந்த சோல்ஜர்ஸு சொன்ன பேச்சு கேட்கவும் மாட்டாங்க. அங்கே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அந்த மனுஷங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரின்ஸ் திசியூஸு அதுக்கடுத்து அந்த மித்தவங்க மேலே போனாங்க. அந்த மினிஸ்டர் கூட பேசுகிறதுக்கு. அப்போது அந்த மினிஸ்டர் சொன்னாங்க, இந்த தடவை இந்த அட்டன்ஸ் நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலே இவன் மட்டும் மித்தவங்களோட நல்லா ஸ்டிஃபாக இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கடுத்து அந்த திசியூஸு, ஏன்னா நான் தான் அந்த மிருதமை அப்படியே என்ன சொல்கிறது, அந்த மிருதனை நான் தான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிரின்ஸு. அப்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இந்த ஆள் கத்தி கேட்டாங்க அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட, எனக்கு கொஞ்சோண்டு டார்ச் ஆச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் டார்ச் ஃபயர் தானே, அதுதான் கேட்டாங்க. அப்போது கீழே போனாங்க. அந்த அட்டன்ஸ்லேருந்து அந்த பிரின்ஸு கூட்டிகிட்டு போனாங்கள ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பிரின்சஸ் இருந்தாங்க. அந்த பிரின்சஸ் பேர் ஆரண்டைன். அந்த ஆரண்டைனா யாருக்கும் தெரியாமல் ஆல்ரெடி கீழே போயிருக்காங்க. அவங்களும் டார்ச்சர்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு பாலு நூல் கூட எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கடுத்து அந்த பிரின்ஸ் மட்டும்தான் போனாங்க அங்கே உள்ள. அங்கே அந்த மிருதத்துக்கு போகிறதுக்கு அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து போகக்கூடாது. ஒரு பெரிய மேஸ் இருக்கும். அந்த மேஸ் வழியாக போகணும். அப்படி போகலன்னா அந்த மேஸு ரொம்ப பெரிய மேஸாக இருக்கும். அங்கே உள்ளே போனால் திரும்பி வெளியில் வரவும் முடியாது. அங்கே நடுவில் தான் அந்த மிருதம் வாழ்ந்துட்டுருக்கு. அப்படியே போனாங்க. அந்த பிரின்ஸ் திசியூஸ் ஒரு நூல் கட்டி அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே போயிட்டே இருந்தாங்க.
ஒரு ஆள் திடீர்னா அந்த பிரின்ஸுக்கு மேலே கை வச்சாங்க. அந்த பிரின்ஸு பயந்துட்டாங்க. யார் நீங்கள், அதுவும் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த பிரின்ஸு. நானும் இங்கே ஒரு வாட்டி வந்தேன் ஏத்தன்ஸ்லேருந்து, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பிரின்ஸ் திஜூஸ் நினச்சாங்க, நீங்கள் இவங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும், நான் திரும்பி வெளியில் போகிறப்போ. அப்போ நடுவில் வந்தாங்க. அப்போ பார்த்தா அந்த மிருகம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அப்படியே ஓடி வந்துச்சு. அந்த மிருகம் ரொம்ப பெருசு, பாதி மனுஷன் பாதி புல்லு. அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அந்த பயம் வந்துச்சு த்ரிசியஸ்க்கு. அப்படியே போய் அதுக்கு தெரியாமல் அப்படியே அதுக்கு பின்னாடி போனாங்க. ஆனாலும் அதுக்கு கண்ணு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால அதுவும் திரும்பிக்கிட்டே இருந்துச்சு. த்ரிசியஸ் எந்த சைடு திரும்பினாலும் அங்கே பக்கத்தில் நிறைய எலும்பாக இருந்துச்சு. அது மித்தவங்கள சாப்பிட்ருக்கு. அந்த ஒரு போன் எடுத்து அப்படியே ஷோல்டரில் குத்திட்டாங்க அந்த பிரின்ஸு. ஆனாலும் அதுக்கு வலிக்கவே இல்லை. அப்படியே அடிச்சே இருந்தாங்க அவங்க 2 பேரும். ஆனாலும் ஒரு பெரிய போன் எடுத்து அப்படியே குத்திட்டாங்க ஷோல்டரில். அப்போது திரும்பி அந்த நூல் வச்சுருக்காங்கல்ல, அந்த நூலை அப்படியே ஒருத்தி திரும்பி என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டாங்க. அந்த பிரின்ஸ் ஆரண்டைன் கூட கூட்டிகிட்டு போனாங்க ஏத்தன்ஸ்க்கு. அதுக்கடுத்து அந்த திசியூஸு இன்னும் ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா அப்போ சொன்னாங்கல்ல ஒரு ஆளை காப்பாற்றிட்டு போகணுன்னு, அதை மறந்து போயிட்டாங்க. ஸோ பாய்.